கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 10ஆம் அதிகாரத்திலே 38 அந்த அதிகாரம் முடிய 42வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம், உங்களுக்கும் எனக்கும் அறிந்த ஒரு சம்பவம். மார்த்தாள் மரியாள் இயேசுவின் அழைத்து அவருடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து தங்கியிருந்த போது மரியாள் இயேசுனுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்பதும் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ வீட்டு வேலை செய்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். வீட்டு வேலை செய்வது கவனம் செலுத்துவதும் அல்லாமல் முறுமுறுப்புடன் செயல்பட்டார். இதை இயேசு அறிந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியாள் என்று அங்கு தன்னுடைய வார்த்தையை அங்கு பயன்படுத்துகிறார். மார்த்தாள் ஆண்டவரிடத்திலே வந்து புலம்பினதை, கவலைப்பட்டதை இயேசு அறிந்து அவளுக்கு அறிவுரை கூறினது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது அப்படி அல்ல. கடவுள் எல்லாருடைய உள்ளத்தை அறிவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்து அதன்படி செயல்படுவார் என்பதெல்லாம் அவளை ஆற்றவும் தேற்றவும் ஆறுதலான வார்த்தையும் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே இந்த உபவாச நாட்களில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அதிகமான நேரத்தை செலவிடுகின்ற கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக, திருச்சபையாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாளுக்கு நாள் அவருடைய சமூகத்திலே கிட்டி சேர வேண்டும், அவரை முழுமையாக அறிந்து தியானித்து அதன்படி வாழ்க்கையில நடக்க வேண்டும், அவருடைய போதனைகளை கேட்பது மட்டுமல்ல அதன்படி நடக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இந்த உபவாச நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.